மஞ்சு வச்சு நம்ம பேயிங் சப்ஜெக்ட் பண்ண எடுக்கலாம் 3 மணிக்கு எழுப்பி விட்டு டேரக்டரே மஞ்சு தான் செல்ஃப் டேரக்ஷன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த 2 டேஸோட மெயின் சாப்டரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயாவோட செக்ஷன் தான். ஒரு மனிதனோட வாழ்நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 120 வயது வாழ்நாள் 120 ஆண்டுகள் வாழ்நாள் இருக்குது அப்படின்னு ஐயா சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா மனிதனோட சராசரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 வயசாக இருக்குது வந்துட்டு. ஐயா சொன்னாங்க 30-35 வயசுலேயே கல்வி அஞ்சலி போஸ்டர்லாம் அடிச்சிடறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம இறைவன் கொடுத்த இந்த இயற்கையும் இறைவனும் கொடுத்த அந்த வாழ்நாள்களை நம்ம வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம நாகரிக வாழ்க்கை அப்படிங்கிற போர்வையில் துரித உணவு சாப்பிட்றதும் சரி, பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றுறதுனால நம்மளோட சராசரி வாழ்நாள் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளாக மாறி இருக்கு. சரி, ஐயா சொல்கிற இந்த நடைமுறைகள்லாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா 120 ஆண்டுகள் வந்துட்டு வாழலாம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்க உண்மையிலேயே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சோசியல் மீடியா ரொம்ப சின்ன அவங்க ஒவ்வொரு நிமிடமும் பொண்ணான நிமிடமாக மாற்றினாங்க. அதுதான் உண்மையான தாற்பயமான ஐயா பற்றி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சோசியல் மொத்தத்தை அவங்களோட மருத்துவ ஆண்கற்ற கலையை இந்த உலகிற்கு வந்துட்டு ஒரு ஒரு 2000 மாணவர்களை 2000 மருத்துவரை உருவாக்கியிருக்காரு. ஐயாவோட கனவு திட்டம் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மருத்துவர். நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் தான். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நோய் நொடி இல்லாமல் படுத்து அவன் இறக்குறான் அப்படின்னாக்கா அதுதான் வந்து நம்ம குடும்பத்துக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நாள் நம்ம படுத்தோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இது வந்து 2 நாள் பார்ப்பாங்க, ஒரு வாரம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடுவாங்க. ஸோ நம்ம ஐயாவோட மருத்துவத்தை நம்மளும் உள்வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு பாதியாக ஒரு சுமையாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஒரு இந்த ஆரோக்கியத்தையும் பகிர்ந்து வாழ்நாளில் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற முடிவை மேலே எடுத்துருக்கோம். நன்றி.